ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ரத்தத்தை ஒரு 2 டைம்ஸ் நல்லா ஒரு டைம் கழுவி எடுத்துக்கலாம். அதில் முடி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை நல்லா கையாலேயேவும் இந்த மாதிரி மசித்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானல் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ரத்த பொரியல் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை நம்ம வானலில் ஊற்றிடலாம். இப்போ இந்த ரத்தம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா இது மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நிறைய இரும்பு சத்தில் இருக்குது. சளி இருமலில் இருக்கும்போது இந்த மாதிரி ரத்த பொரியல் பண்ணி நல்ல பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்குவேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ் தான். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் நான் லாஸ்ட்டில். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஒரு 10 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுங்க. எல்லாருமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ரத்த பொரியல் டிஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.